ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வெஜிடபிள் மசாலா நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டா நிறைய ஐட்டத்தை செய்யலாம். இது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை வச்சு நம்ம கட்லெட் செய்யலாம், சோமாஸ் செய்யலாம், வெஜிடபிள் கட்லெட் செய்யலாம், தோசையில் போட்டு சாப்பிட்லாம், பாவ் பஜ்ஜி செய்யலாம், சாண்ட்விச்லேயும் போட்டு சாப்பிட்லாம், ஸ்டஃப்டு சப்பாத்தி செய்யலாம். 6 ஐட்டம் செய்யலாங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வரமிளகா ஒரு 6 வரமிளகா எடுத்துக்கோங்க. இஞ்சி ஒரு துண்டு எடுத்துக்கோங்க. பூண்டு ஒரு 5 இல்லைனா 6 பல் எடுத்துக்கோங்க. ஒரு 2 பட்டை, 2 கிராம்பு, 2 சோம்பு எடுத்துக்கோங்க. சோம்பு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி அது ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு ஒரு 6 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. ஒரு ப்ரெஷர் பேனில் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இந்த வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா வணக்கி விடுங்க. அரைச்சி வச்ச இந்த மசாலாவையும் போட்டு நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வணக்குங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு இந்த மசாலாவை வணக்கி விடுங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெஜிடபிள்ஸ், கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, உங்களுக்கு இன்னும் தேவையான மற்ற ஏதாவது காய்கறி, முட்டைக்கோஸ் எது கிடைக்குதோ அது எல்லாத்தையும் போட்டு ஒரு 1/2 கிலோ போட்டுக்கோங்க. அது எல்லாத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா வணக்கி விடுங்க. உப்பு, மஞ்சப்பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஒரு 1/4 டம்ளர் மட்டும் ஆட் பண்ணுங்கள். ரொம்ப ஆட் பண்ண தேவையில்லை. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் இதில் ஆட் பண்ணுங்கள். இதை எல்லாத்தையும் மூடி வச்சு ஒரு 2 விசில் விடுங்க. 2 இல்லைனா ஒரு 3 விசில் மட்டும் விடுங்க. இந்த உருளைக்கிழங்கை நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை பாருங்கள், காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. தண்ணியும் கரெக்டாக இருக்குது. அந்த காய்க்கும் தண்ணிக்கும் கரெக்டாக இருக்குது. இந்த உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணி, மேஷ் பண்ண உருளைக்கிழங்கையும் இதில் ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நல்லா மேஷ் பண்ணி விடுங்க. இந்த காய்கறி, உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மேஷ் பண்ணுங்கள். தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணி அடுப்பில் வைங்க. இதுக்கு நம்ம இப்போ சோமாஸ் செய்கிறதுக்கு மாவு பசஞ்சிக்கலாம். கோதுமை மாவு 2 கப் எடுத்துக்கிட்டேன். 1 டீஸ்பூன் சர்க்கரை, 1 டீஸ்பூன் உப்பு போட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசஞ்சிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் நல்லா பசைஞ்சு விடுங்க. கொஞ்சமாக கடைசியாக ஆயில் ஆட் பண்ணி மூடி வைங்க. இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசைஞ்சு வச்சுக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட இல்லைங்க. இப்போது இந்த வெஜிடபிள் மசாலாவில் இது கொத்தமல்லி தலையும் நல்லா பொடியாக கட் பண்ணி அது மேலே தூவி நல்லா கலக்கி விடுங்க. இதை தனியாக ஒரு இதில் எடுத்து வச்சுக்கலாம். பவுலில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த பூரி மாவை சின்ன சின்ன இதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. சின்ன சின்ன இதாக ப்ரெஸ் பண்ணி இதில் எடுத்து வச்சுருக்கேன் நான். உங்களுக்கு கையில் கூட தேய்ச்சி இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் இந்த வெஜிடபிள் மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா 2ஆக மடித்து, சோமாஸ் மாதிரி 2ஆக மடித்து நல்லா ஓரத்தை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் நல்லா மடித்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த சோமாஸ் கரண்டியில் இது ஓரத்தை கட் பண்ணிடலாம். இந்த வீல் மாதிரி வச்சுருக்கோம், அதுதான் சோமாஸ் கரண்டி. பாருங்கள், இதுதான் சோமாஸ் கரண்டி. இதில் நல்லா நீங்கள் வீல் மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் நல்லா சுற்றி வர கட் பண்ணி விடுங்க. நல்லா ப்ரெஸ் ஆகிடும். இது எண்ணெயை கொஞ்சம் காய வச்சு இந்த மாதிரி 2 இல்லைன்னா 3 போட்டு எடுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் செவந்த பிறகு திருப்பி போட்டுக்க. கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு எடுத்துடலாம். இதில் எண்ணெயும் ரொம்ப கோக்காதுங்க. கோதுமை போட்டு நம்ம பண்ணுறதுனால எண்ணெயும் ரொம்ப கோக்காது. எல்லாத்தையும் இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம்.
இது மார்னிங் டிஃபனை கூட நம்ம யூஸ் பண்ணி சாப்பிட்லாங்க. குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப விருப்பமான டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, இந்த சோமாஸ் ரெடி ஆயிடுச்சு. இது இந்த வெஜிடபிள் மசாலாவில் இந்த சோமாஸ் செய்யலாம். கட்லெட் செஞ்சுக்கலாங்க. கட்லெட் செஞ்சுக்கலாம், தோசையில் போட்டு சாப்பிட்லாம், சாண்ட்விச் செஞ்சுக்கலாம். இது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்குங்க.